உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார் சார் ரொம்ப நன்றி சார். எதுக்குமா? இல்ல நான் ஆர்கியூ பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கல்ல. பர்மிஷன் கொடுத்ததுக்கு தப்புன்னு சொல்றியாமா? இல்ல சார், அப்படிலாம் இல்ல. இந்த மாதிரி கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ஜட்ஜி கிட்ட பேசக்கூடாது, தெரியுமில்ல உனக்கு? இல்ல சார், சாரி, நான் தப்பா எதுவும் நினைச்சு பேசல. பயப்படாத, நான் உனக்கு சும்மா எல்லாம் பர்மிஷன் கொடுக்கலமா. உன் நேர்மையும் உன் புத்திசாலித்தனமும் எனக்கு பிடிச்சது, அதனாலதான் உனக்கு பர்மிஷன் கொடுத்தேன். அதுவும் இல்லாம குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிக்கு ஆஜராக லாயர் இல்லைன்னா அவங்களுக்கு சொந்தமான யாரை வேணாலும் வாதாட வைக்கலாம்னு சட்டத்திலே இருக்கு. ஏன் குற்றவாளியே ஆர்கியூ பண்ணலாம். இதே மாதிரி ஆர்கியூ பண்ணி எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்காங்க. சட்டத்தில் இப்படி இடம் இருக்குதால தான் நான் உனக்கு பர்மிஷன் கொடுத்தேன். இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் டபுள் ஆகும் போது அது லஞ்ச மாதிரி தெரியுது. ஐயோ சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒன்னும் புருஷனை நிரபராதியும் தீர்ப்பு கொடுக்கலாமா? அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்கு நீ நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டி இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் ஆர்கியூ பண்ணிட்டோம், நம்ம ஜெயிச்சிட முடிவு பண்றத இன்னும் நிறைய இருக்கு. நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் சார். உன் ஹஸ்பண்ட் குற்றவாளியா நிரபராதின்னு எனக்கு தெரியாது. கோர்ட்டுக்கு சாட்சியும் ஆதாரம் தான் முக்கியம். அதை வச்சுதான் என்னால் தீர்ப்பு சொல்ல முடியும். பொய் எப்பவுமே நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும், ஆனா உண்மை நம்ம கையிலேயே தான் இருக்கும். நாம தான் அதை கவனிக்காம மிஸ் பண்ணிருப்போம். அதனால எதையும் மிஸ் பண்றதுமா. சரிங்க சார். நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? புரியுது சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். மா சார், நான் உடனே ஒன்று கேட்கணும். என்ன சார்? நீ நிஜமாவே லா படிக்கலையா? இல்ல சார், நான் பிகாம் தான் படிச்சேன். ஒரு நல்ல லாயரை இந்த கோர்ட் மிஸ் பண்ணிடுச்சுமா. நல்லா ஆர்கியூ பண்ற. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.